அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்ன சரத்து? ஓய், என் மேல கோபமா? எதுக்கு? என்ன பாரு. அது என்ன பாரு? சொல்லு சரத்து. சாரி. எதுக்கு? உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனோ? கஷ்டமா? அப்படிலாம் இல்ல. இல்ல, சரியா உன்கிட்ட பேசவே இல்ல. காலையில எழுந்ததும் டியூட்டி கிளம்ப வந்ததும் அப்படியே கண்டுக்காம. ஆமா, நான் சரியா பேசுறேன்னு தான் நீ தூங்காம இருக்கியோ? ஓய், அப்படிலாம் இல்ல சரத்து. நான் தான் உன்னை பாத்துக்கணும். நீ ஃபீல் பண்ணப்பலாம் உனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கணும். சாரி, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். நான் உன்கிட்ட கேட்டா நீ என்கிட்டயா? இல்ல இல்ல, நீ தான் சிந்து இங்க இல்லைன்னு ஃபீல் பண்ண. ஆனா நானும் அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டேன்ல. சரிதான். ஆமா, என்ன திட்ட மாட்டியா? எதுக்கு? என் மேலதான் தப்பு. நான் வந்து சாரி கேக்குறேன். ஆனா நீ, நான் தான் உன்னை பாத்துக்கணும்னு என்கிட்ட சாரி கேக்குற. என் மேல கோபம் இல்ல? அதெல்லாம் இல்ல. நிஜமா? நிஜமா தான் சரத்து. ஐயோ வேணி, என்ன நீ இப்படி பச்சை பிள்ளையாட்டம் இருக்க? பச்சை பிள்ளையாட்டுமா? ஆமா. இங்க பார், பொண்ணா என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன பண்ணணும்? நான் உன்கிட்ட சரியா பேசுறேன்னதும் ஏண்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு சண்டை போட்டுக்கணும். உனக்கு சண்டை போட தெரியாதா? இல்ல, அது வந்து தெரியுமா? தெரியாதா? இல்ல, நான் எதுக்கு சண்டை போடணும்? ஓ, அப்பனா நீ என்கிட்ட சண்டையே போட மாட்ட. உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்னும் ஆகல. உன்னை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன தெரியணும்? என்ன உனக்கு கட்டிக்க போறவன் உன்னோட வருங்கால கணவன் தான். ஓய், ஆமால. ஆமாதான், சொல்லு. அப்படிப்பட்ட நான் உன்கிட்ட சரியா பேசலைனா நீ வந்து என் சட்டையை பிடிச்சி சண்டை போடணும். ஏன்டா அப்படி இருக்க? தங்கச்சியை மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பியா? ஒன்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன நீ நினைக்க மாட்டியா? அப்படி இப்படின்னு தவாறு மாற கேள்வி கேட்டு என் கூட நீ மல்லுக்கு நின்றுக்கணும். அப்படி நீ நின்று இருந்தேனா நீ ஒரு நல்ல மனைவி. இல்லனா? இல்லனா வேஸ்ட். உன்னெல்லாம் ஈஸியா ஏமாத்திடலாம். பரவாயில்ல, நீ தானே ஏமாத்துற. நான் ஏமாத்தினா ஓகேவா? நீ என்ன ஏமாத்தினாலும் என்ன கஷ்டப்படுத்த மாட்ட, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன? ஒன்னும் இல்ல, இந்த நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை பொண்ணுங்க பசங்க மேல வைக்கும் போது இந்த பசங்களுக்கும் இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்தவோ மிஸ் பண்ணவோ மனசே வராது. முக்கியமா எனக்கு. சரி, ஓகே, இனி எப்பயும் போல உன்கிட்ட பேசுறேன். டெய்லி காலையில குட் மார்னிங், நைட்டு குட் நைட். இதான் பேசுறதா? அடியே கள்ளி, வேற என்ன பேசணும்? சரத்து. சரி சரி, மணி ஆயிடுச்சு, வா தூங்கலாம். எல்லாரும் தூங்கிட்டாங்க. நாம மட்டும் இப்படி நின்னு பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா? ஐயோ, என்னதான் தப்பா நினைப்பாங்க. அத நீ கையெடு. இப்ப என்ன அது மட்டும் தான் குத்தமா இருக்கா? என்ன வேற என்ன? இப்படி பக்கத்துல நிக்கிறது அதெல்லாம் தப்பில்ல. தப்பு இல்லையா? அது என்ன அது மட்டும் தப்பு இல்ல? அது நானா நிக்கிறது. நான் உன்னை டச் பண்ணலாம், ஆனா நீ என்ன டச் பண்ண கூடாது. இது எந்த ஒரு நியாயம்? என்னோட நியாயம். சரிதான். அப்பனா நீ இங்க பாரு, நான் பக்கத்துல வந்து எங்க அம்மாவா நினைச்சு சாஞ்சுக்குவேன். ஆனா நீ அப்படி பண்ணுவியா? அம்மாவாவா? எனக்கு இப்படி உன் பக்கத்துல வந்து நின்னாலும் சரி, உன் மேல சாஞ்சாலும் சரி, அம்மா ஞாபகம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால நான் இப்படி பக்கத்துல வந்து நின்னா தப்பு இல்ல. நீ கையெடு. சரிதான். கேட்க நல்லாதான் இருக்கு. சரி சரி, வா வா, மணி ஆக்கிட்டே இருக்கு, போய் தூங்கலாம். இந்நேரம் என்ன பேச்சு? ஏய் சரத்து. ஐயோ பையமாமா. அப்பா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, அது வந்து கையெடு. அப்பா. வைரமாமா. என்ன இதெல்லாம்? அப்பா இல்லப்பா, தூக்கம் வரலன்னு. சரத்து, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். உன் மேல உள்ள நம்பிக்கை என்னாலதான் ஏனி நம்ம வீட்லயே தங்கட்டும்னு முடிவு எடுத்தோம். ஆனா நீ என்னடோ? மாமா சாரி மாமா, அது வந்து. நீ பேசாதமா. ஏய், உனக்கு எங்கடா அறிவு போச்சு? இல்லப்பா, சும்மாதான் வேணி தூக்கம் வரலன்னு சொன்னதும். பேசாதடா. பகல்ல ஃபுல்லா பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க, பின்ன என்ன? வைரப்பா, அது வந்து பேசாதன்னு சொன்னேன். இதுக்கு மேல சரி வராது. எல்லாரும் தூங்கியாச்சு. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா என்ன இதெல்லாம்? ஐயோ வைரப்பா, அது வந்து கருத்து. நாளைக்கு நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். ஒன்னு உடனே உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்ல 2 பேத்துல யாராவது ஒரு ஆளு வெளியே போய் தான் தங்கணும். வைரப்பா பேசாத. நாளைக்கு நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். ஓகேல? மாடி, உனக்கு தனியா சொல்லணுமா? போமா. சாரி மாமா. வேணி, சரத்து. அப்பா கீழே போ. நாளைக்கு பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அப்பா வைரப்பா சாரிப்பா. அப்பா என் மேலதான் தப்பு. நான் தான்ப்பா வேணிய பார்க்க வந்தேன்.
அது மாதிரி சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பா ப்ளீஸ்பா, எதா இருந்தாலும் தண்டனை எனக்கு கொடுங்க. வேலைக்கு வேண்டாப்பா. அத காலையில முடிவு பண்ணிக்கலாம். இப்ப போய் தூங்கு. அப்பா அப்பா ஜோசா, அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா. ஐயோ, நாளைக்கு என்ன நடக்க போகுது? உடனே கல்யாணம். அது எப்படி? சிந்துவுக்கு இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கு. அதனால திரும்பவுமா? அதை விட்டுட்டு தனியா வீட்டை விட்டு போனா? சரி, ஓகே, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ஓ, இப்ப வேற அழுதுட்டு போறா. எல்லாம் என்னாலதான். ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பேசினா இப்ப வேணிதான் கஷ்டப்படுறா. இப்ப போய் பேசினா திரும்பவும் அப்பா திட்டுவாங்க. சரி, ஓகே, காலையில பேசிக்கலாம். அப்பா. ஹாய் பார்ட்னர், குட் மார்னிங். பா, இது வீடு. ஆமால பார்ட்னர். சாரி. சொல்லுங்க தங்கம்மா. அப்பா, அம்மாவை பேர் சொல்லி கூப்பிட முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க அம்மா பேரை எனக்கு வச்சு அப்பப்போ தங்கம்மான்னு ஆசை தீர கூப்பிட்டுக்கிறீங்க. ஐயோ ஆத்தாடி, என்னமா கண்ணு இப்படி சொல்லிட்ட? நீ அம்மாமா, அந்த உரிமையில நான் கூப்பிடுறேன். அதை விட பெத்தவ பேர பிள்ளைங்க சொல்லாம யார் சொல்லுவா? பிள்ளைங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் உரிமை. ஓ, அப்படியா? ஆமா, நீ கூட இந்த சத்தியம் முட்டின்னு கூப்பிடு. பா, சரி, சுருக்கி சத்தியான்னு கூப்பிடு. நான் எப்படியும் கூப்பிட வேண்டாம், அப்பானே கூப்பிட்டுக்கிறேன். சரிடா கண்ணு, நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். சரி, எதுக்கு கூப்பிட்ட? அப்பா, இன்னைக்கு நம்ம கம்பெனில எனக்கு ஒர்க் இருக்கு, தெரியும்ல? ஆமாண்டா, ஆமாமா, இன்னைக்கு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அதனால நான் எங்கேயும் வர முடியாதுப்பா. அது மாதிரி நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். நீங்க இன்னைக்கு ரத்னமன் கம்பெனிக்கு போயிடுங்க. நேத்து நம்ம எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டோம். இன்னைக்கு அந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்வாங்க. அத மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கப்பா. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்னாலும் போய் கேட்டுக்கலாம். அப்படியாடா கண்ணு, நான் மட்டும் போகவா? போயிட்டு வாங்கப்பா, எனக்கு வேலை இருக்கு. இல்லம்மா, நீ இல்லாம எப்படி? பார்ட்னர். சொல்லுங்க பார்ட்னர். கம்பெனி ஒர்க்க ஷேர் பண்ணி பார்க்கணும், புரியுதா? புரியுது பார்ட்னர். அப்பனா காலையில 10 மணிக்கு கிளம்பிடுறேங்க பார்ட்னர். கிளம்பிருங்க. சரிங்க பார்ட்னர். ஓகேப்பா, போயிட்டு வந்துட்டு கால் பண்ணுங்க. கவனமா போணும், சரியா? சரிம்மா. தங்கம்மா, சாப்பிட்டுட்டு போமா. சரிங்கப்பா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பைங்கிலி கொண்டு வந்தது சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். சரிம்மா. காஃபி ரெடி. சிந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. எழுப்பி காஃபி குடுக்கலாமா இல்ல தூங்கட்டுமா? நைட் வேற நம்ம கிட்ட சண்டை போட்டு பேசாம நானா படுத்து தூங்கிக்கிறேன் படுத்துக்கிட்டா. ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்கா? ஒருவேளை நைட்டு ஃபுல்லா சரியா தூங்கலையோ? கழுத, தூக்கம் இல்லாட்டி நம்ம ஹால்ல தானே இருந்தோம், வந்து எழுப்ப வேண்டிதானே? என்ன ஒரு வைராக்கியம். ஆனா நான் கோபக்காரனா? கல்லிடி, பேசாம இருந்தே சாதிக்கிற. இரு, இன்னைக்கு உன்னை எப்படி பேச வைக்கிறேன்னு மட்டும் பாரு. இப்ப காஃபிய சவுண்டு சிந்து வாராளோ? வரட்டும், இப்படியே திரும்பி நிப்போம். என்கிட்ட பேசிதானே ஆகணும். ஹாய் சித்து. ஹாய் சித்துவா? என்ன நைட்டு தான் பேசவே மாட்டேன்னு சொன்னா? நம்ம மேல அவ்வளவு கோபம் போயிடுச்சா? வாவ், இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. சித்து. சிந்து. குட் மார்னிங். குட் மார்னிங்மா. அப்பவே எழுந்துட்டியா? இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன. ஓகேடா. காஃபி? இத போட்டேமா, ஆனால் லைட்டா சூடு குறைஞ்சிருச்சு. 2 மினிட்ஸ் சூடு பண்ணி கொடுக்குறேன். ஓகேடா. ஐயோ, ஏன் சிந்துனா சிந்துதான், நம்ம மேல எப்படி கோபப்படுவா? நேத்து அவ்வளவு தூரம் பேசினா, கோபப்பட்டா பேசவே மாட்டேன்னு சொன்னா. நான் கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன் பேச மாட்டாளோன்னு. இது போதும்டி. சித்து. சொல்லுமா. என்ன இது Dress? நல்லா இல்லையா? ஐயா, ரவுடி மாதிரி இருக்கு. ரவுடியா? இல்லம்மா, இது நல்ல Dress தான். உனக்கு நல்லா இல்லடா. நீ நீட்டா எப்பவும் போலயே ட்ரெஸ் பண்ணு. இது என்ன? இல்லம்மா, குளிச்சிட்டு நீட்டா பண்ணிக்கலாம், அதான் இப்ப சும்மா. ஓகே, இருந்தாலும் இந்த செட் போடாத, உனக்கு நல்லாவே இல்ல. சரி, ஓகே. சிந்து. சொல்லு. தேங்க்ஸ்மா. எதுக்கு? இல்ல, என்ன மன்னிச்சுட்டேல. என் மேல உள்ள கோபம்லாம் போயிடுச்சுல. நான் எதிர்பார்க்கல நீ இந்த மாதிரி பேசுவேன்னு. நீ பேசுனதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் கோபமா? என்ன சொல்ற? இல்ல, நேத்து நைட்டு என்கிட்ட பேச மாட்டேன்னு. நைட்டா? ஏய், இருமா. ஆள பாரு. டா, உனக்குலாம் அறிவே இல்லையா? ஏமா? நான் தான் நேத்து அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, உன் மேல கோபமா இருக்கேன் பேச மாட்டேன்னு. இப்ப வந்து என்கிட்ட ஈடு பல்ல காமிச்சு பேசுற.
இல்ல அது வந்து நான் தான் மறந்துட்டேன் தூங்கி எழுந்து வந்ததும் நீ உடனே அப்படியே பேசிக்குவியா? சொல்ல வேண்டியதானே நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கோம், நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன்னு. இல்ல அத நான் தான் இப்ப சொன்னேன். இப்ப சொல்லு, அத வந்ததும் சொல்லிருக்கணும். ச்சே, ஐயோ, நல்லா தூங்கி எழுந்தாலே நைட் என்ன நடந்துச்சுங்கிறதே மறந்துடுவேன். இப்படிதான் என் சரத்து கூட அப்பப்ப சண்டை போட்டு காலையில எழுந்து வழக்கம் போல பேசிக்குவேன். இந்த லூசு ஞாபகமே படுத்தாது. அந்த நாள் சாயங்காலம் இல்ல மறுநாள் தான் ஞாபகமே வரும். திரும்ப எங்க அவங்க கூட சண்டை போட்டு பேசாம இருக்கன்னு அப்படியே பேசிக்குவேன். அதே மாதிரி நீயும் இங்க பாரு, நான் சண்டை போட்டா காலையில எழுந்ததும் நீ சண்டை போட்ட கோபமா இருக்குன்னு சொல்லிடணும், புரியுதா? புரியுதுமா. சரி ஓகே, எனக்கு கூட காஃபி தேவையில்ல. எதுக்கு? உன் மேல கோபமா இருக்கேன்டா. கோபக்காரனுக்கெல்லாம் எப்படி கோபத்தை காமிச்சுதான் புரிய வைக்க முடியும். காஃபி வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நான் திரும்பவும் போய் தூங்குறேன். நல்ல வேலை ஞாபகம் வந்தது, இல்ல நான் வாட்டுக்கு லூசு மாதிரி பேசியிருப்பேன். ஏய் சிந்து, டேய் அறிவு கட்டவனே, நீனா உனக்கு நீயே அடிச்சுக்கோடா. பாத்தியா சரத்தெல்லாம் சொல்லவே மாட்டானா, அப்படியே மெயின்டைன் பண்ணி அவன் மேல உள்ள கோபத்தையே போக வச்சிருவேன்னு சொன்னான். உனக்குலாம் கூறு இருக்காடா? அவளே வந்து மறந்துட்டு நார்மலா பேசிட்டு இருக்கா. தேங்க்ஸ் சிந்து, என் மேல உள்ள கோபத்தெல்லாம் மறந்துட்ட. இப்படி யாராவது உன்னை வாழ்க்கையிலேயே பேச சொன்னாங்களா? சொல்லுடா, பேச சொன்னாங்களா? யாருமே சொல்லல. ஆனா நானா பேசி வாய கொடுத்து மாட்டிக்கிட்டேன். இனி திரும்பவும் இன்னைக்கு ஃபுல்லா கோபத்திலே இருப்பாளே. ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப ரொம்ப கஷ்டம் இனிமேல் பேச வைக்கிறது. சரி ஓகே, பேசி சாப்பிடையாவது வைப்போம். டேய் சித்தார்த், உன் நிலைமை ரொம்ப மோசம் தான்டா. ஆனாலும் இது கூட நல்லா தான் இருக்கு. என்கிட்ட கோபப்பட சண்டை போட என் பொண்டாட்டி இருக்கா. என்ன இது, காலையில அண்ணன் எப்பவுமே நம்மள கோவில் கூட்டிட்டு தான் போவாங்க. இன்னைக்கு என்ன நம்மள விட்டுட்டு போயிருக்காரு? என்ன தம்பி, உங்க அண்ணனை பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா நீ என்ன நீ அண்ணன் கோவிலுக்கு? ஏன் தம்பி, நைட் என்ன சரியா தூங்கலையா? அது வந்து ஆமா, காலையில வந்து உங்களை எழுப்பி விட்டாரு. எழுந்திருக்கனதும் போன்லாம் பண்ணாரு. நீங்க தான் எழுந்து வரவே இல்ல. அதனால தம்பி அசந்து தூங்கிட்டு இருக்கான், நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், எழுந்ததும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஓ அப்படியா நீ சாரி அண்ணி, நான் கவனிக்கவே இல்ல, அசந்து தூங்கிட்டேன். ஓ இருக்கட்டும் தம்பி, நான் வந்து கதவெல்லாம் தட்டி விட்டா சாலாவும் முழிச்சுக்குவா. நானும் எதுக்குன்னு பேசாம இருந்துட்டேன். ஓ சரி சரிங்க அண்ணி. அம்மா, என்ன உங்க அண்ணனை தேடிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல நீ, அண்ணன் வந்ததும் கொஞ்சம் பேசணும். ஆபீஸ் விஷயமா? இல்ல நீ, நம்ம வீட்டு விஷயம்தான். வீட்டு விஷயமா? ஆமா நீ, அது வந்து நேத்து நைட்டு. வைரமாமா. வேணி. ஏய் என்னடி நீ எதுக்கு அழுகுற? வைஷாத்த சாரி அத்த. சாரியா? எதுக்குடி? வைரமாமா சாரி. என்னம்மா? என் மேலதான் தப்பு. சாரி மாமா. இது சொன்னீங்க நாளைக்கு வீட்ல யாராவது தான் தங்கணும்னு, அதான் நான் காலையிலே வா. ஏய் என்னடி என்ன பேசிட்டு இருக்க? வேணி என்ன நீ, அது நைட் ஏதோ கோபத்துல பேசிட்ட. இப்போ அண்ணன் வரட்டும், வந்ததும் பேசிக்கலாம். இல்ல மாமா, என் மேலதான் தப்பு. நீ வைஷாத்த, அது வந்து நேத்து நைட்டு நானும் சரத்தும் மாடியில தனியா பேசிக்கிட்டு இருந்தோம், அதான். சரி அதுக்கு என்ன? அண்ணி நான் தான் நீ சத்தம் போட்டேன். நைட்டு 11 மணிக்கு மேல இருக்கும். ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்குன்னு முழிப்பு தட்டுச்சு. அப்ப எழுந்து வந்து பார்த்தேன், அப்படியே மாடிக்கு போனா அங்க சரத்தும் வேணியும் பேசிட்டு இருந்தாங்க. அண்ணி பார்த்ததும் கொஞ்சம் கோபம் ஆகி போச்சு, திட்டி விட்டேன். அதான் இப்ப வந்து சாரி கேட்டுட்டு இருக்கா. என்னம்மா? சாரி அத்த, நான் தூக்க வரலன்னு மாடிக்கு போனேன். என்ன தேடி சரத்து வந்துட்டாங்க. அத்த சொல்லுமா. மாமா நாளைக்கு யாராவது ஒரு ஆள் தான் வீட்ல இருக்கணும்னு சொன்னாங்க, அதனால நான் கிளம்புறேன் அத்த. என்னம்மா சொல்ற? ஏய் வேணி, வேணி என்ன? டேய் ஜீவா, என்னடா? தெரியலடா, நானே இப்பதான் வந்தேன். எதுக்காக வேணி அழுகுறா? அதான் வேணி. சரத்து. வைஷோமா என்னம்மா? என்னடா என்ன வேலை பாத்துருக்க? இல்லம்மா அது வந்து. என்னாச்சு? ஒன்னில மதனி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு வைரன் தம்பி சத்தம் போட்டதுக்கு வேணி வீட்டை விட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. வீட்டை விட்டு? என்னடா என்ன பண்ண? நான் ஒன்னும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற அளவுக்கு என்ன? ஏய் சும்மா பேசிட்டு தாண்டா இருந்தோம். ஐயப்பா பார்த்ததும் கோபப்பட்டு பேசுறாங்க. இவன் இதுக்குள்ள எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? ஏண்டா நீ கைய கால வச்சுட்டு சும்மா இருந்தா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஐயோ ஜீவா, இப்ப புலம்பி என்ன பண்றது? எல்லாம் கொஞ்சம் அறிவு வேணும்டா. ஜீவா நானே கொட்டுப்புல இருக்கேன். நானும் தான். உனக்கு என்ன கடுப்பு? வீட்டுக்குள்ள என்ன வச்சுக்கிட்டு, அதுவும் சிங்கிள் பாயா வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா சுத்தினா கடுப்பாகுமா இல்லையா? ஏய்
இல்ல நேத்து கொஞ்சம் வயித்தெரிச்சல் அதிகமாவே இருந்தது. புலம்பிக்கிட்டு இருந்தேன்டா, பாரேன் டக்குன்னு பழிச்சிருச்சு. லவ்வர்ஸ் வீட்ல மாட்டிக்கிட்டீங்களா? ஆமா, வீட்டுக்கு தெரியாம லவ் பண்றோம், மாட்டிக்கிட்டோம். டேய், நைட்டு 11 மணிங்கிறனால பைரப்பா பார்த்து கோபத்துல திட்டினாரு. இப்ப அவரே மறந்துருப்பாரு. சொல்ல போனா நான் அப்படி பேசுனது தப்புதான்ப்பா, நீங்க எதுவும் மனசுல நினைச்சுக்காதீங்கன்னு சொல்ல வந்திருப்பாரு. அது தெரியாம அந்த கூமுட்டை பாரு எப்படி அழுதுகிட்டு நிக்கிறா பாரு. வீட்டை விட்டுட்டு போறாளாம். அப்படி எங்க போவா? என்னால அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? உன்னை கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தா வேற என்ன பண்ண முடியும்? ஜீவா, சரி சரி, 11 மணிக்கு மேல என்ன மீட்டிங்? அவசியம் உன்கிட்ட சொல்லணுமா? டேய் சொல்லுடா, எனக்கு இதெல்லாம் தெரியாதுடா. டக்குன்னு மாமா பொண்ணு பார்த்து இதாண்ட பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா எப்போடா அந்த பொண்ணு கிட்ட பேசுவேன்? ஏய், ஷோ, நானே பேசி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இதுல நீ வேறயோ? பாரு, உனக்கெல்லாம் பொண்ணு பார்த்தா தயவு செஞ்சு வாய் திறந்து பேசிடாத. பேசாதடா, அதான் உனக்கு நல்லது. ஏய், பேசாம எப்படிடா? ஏய், இங்க பாரு, நான் முரட்டு சிங்கிள், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தப்பு தப்பா எதையும் சொல்லி கொடுக்காத. ஷோ, உன்னோட இப்ப வேணி அழுகையை நிப்பாட்டணும். ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. 2 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா? டான்ஸா? சும்மா கோமாளி மாதிரி பார்த்து சிரிச்சிருவாள். உடம்ப புடா நீயும். உனக்கெல்லாம் மூளை மண்டைக்கு வெளியே தொங்குதுல, முடிய தவிர ஒண்ணுமே இல்ல. ஐயோ, நான் தான் நைட்டு சொன்னேன் வேணிக்கிட்டேயும் பேசு, நீ பேசாம இருக்க அப்படி இப்படின்னு. ஐயோ, அது அவன் நல்லதுக்கு தானே சொன்னேன். இவன் எதுக்கு 11 மணிக்கு போய் பேசுறான்? ஏண்டா, பேச உனக்கு டைமே இல்லையா? சரி ஓகே, ரெண்டும் சின்ன சிறுசுக பேசிச்சுக, இது எதுக்கு இவன் கோவப்படணும்? இப்ப என்ன முடிவெடுக்க போறாங்க? சரி ஓகே, எதா இருந்தாலும் இந்த காதல் ஜோடிகளுக்கு சாதகமாவே நாம பேசுவோம். கழுதைய இந்த வயசுல திருட்டுத்தனமா பேசாம கல்யாணம் முடிஞ்ச பிறவா பேசுங்க. என் தம்பிக்காரனுக்கு கூரே இல்ல, இத ஒரு பிரச்சனையா பெருசாக்கி வீட்டுக்கே தெய்யற மாதிரி வெஸ்டாம் பாரு. ஐயோ வைஷ்வத்த, நான் கிளம்புறேன். வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. இவ ஒருத்தி. கிளம்புறேனா? எங்க கிளம்புற? தெரியலத்த, ஆனா நான் போறேன். ஏய் வேணி. சாரி சரத்து, என்னால உங்க குடும்பத்துக்கு கூட பிரச்சனை வேண்டாம். மாமா யாராவது ஒரு ஆள் வெளியே போகணும்னு சொன்னாங்க. நீ இந்த வீட்டை விட்டு போய் இந்த குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டாம், அதனால நான் போறேன். இங்க பாரு வேணி. இல்ல இல்ல வேண்டாம், நானே போறேன். எனக்கு தனியா இருந்தெல்லாம் பழகிருச்சு, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ குடும்பத்தோட இருந்துட்டு தனியா எங்கேயும் போக வேண்டாம். அம்மாடி, அது வந்து இல்ல மாமா, என் மேலதான் தப்பு. நான் தான் தூக்க வரலன்னு மாடிக்கு போனேன். சாரி மாமா, உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, இன்னும் குழந்தையா இருக்கா. ஆனாலும் நல்ல பிள்ளடி நீ. இந்த குடும்பத்தை விட்டு யாரும் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா? ஓ மனசு நல்ல மனசுதான். வைஷு, அண்ணி, என்ன பார்த்துட்டு பேசாம இருக்க? அது ஒண்ணு இல்ல அண்ணி. வேணிய பார்த்ததும் அவ அழுகிறது பேசுறதெல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? ஆமா நீ, அங்க பாருங்கண்ணே, சின்ன பிள்ளையாட்டம் அழுதுட்டு வீட்டை விட்டு வெளியே போறாளாம் பெரிய மனுஷி. அதான் எங்க போறேன் என்னன்னு எதுவுமே யோசிக்காம வீட்டை விட்டு போகணுங்கிற முடிவு மட்டும் எடுத்துட்டா. ஆமா நீ, ரொம்ப பயந்துட்டான்னு நினைக்கிறேன். திடீர்னு வைரம் தம்பியோ இல்ல இவங்களோ சரத்தை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா என்ன பண்ணேன்னு நினைச்சிட்டு இவ முந்திக்கிட்டா நானே வெளியே போறேன்னு சொல்லி. ஆமா ஆமா, புரியுது. ஆனாலும் வைஷு, உன் வீட்லயே இருந்த மருமகளும் சரி, நீ தேடி பிடிச்ச மருமகளும் சரி, உன் மகன் தேடி பிடிச்ச மருமகளும் சரி, எல்லாரும் நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணு போல வந்திருக்காங்க பாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம. ஆமா நீ, அண்ணி ஆச்சரியமா இருக்குல்ல? இதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காம இருக்கிறதா? ஒவ்வொரு வீட்ல எப்படி சண்டை போடுவாங்க, மச்சான் பொண்டாட்டி குழந்தை பொண்டாட்டி. இங்க பாருங்க, அந்த சண்டையை பார்க்கவே முடியறது இல்ல. ஐயோ, என்ன பேசிட்டு இருக்காங்க பாரு. பொம்பளைங்க ஒண்ணு சேர்ந்தா இப்படிதான் பேசுவாங்களோ? என்ன ஒரு வில்லத்தனம். மச்சான் பொண்டாட்டி குழந்தை பொண்டாட்டி சண்டை போடுறத பார்க்க ஆசைப்பட்டுட்டாங்களே நம்ம அத்தை. கூடிய சீக்கிரம் நிறைவேற்றிடுவோம். நாம சண்டை போடுறதான் கஷ்டம், ஆனா இன்னொருத்தவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது ரொம்ப ஈஸி. அதை செஞ்சு விட்டுருவோம். அப்புறம் பாப்போம் வைஷு அத்தை சந்தோஷமா சிரிக்கிறாங்களா இல்ல கவலைப்படுறாங்களான்னு. இருங்க அத்தை, சீக்கிரமே நடத்தி காமிக்கிறேன். டேய் ஜீவா, சீக்கிரம் நாராயண ஜீவாவா மாறு, அப்பதான்டா இதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கும். இவன் என்ன பண்றான்? ஏன்டா அப்படி பாக்குற? என்னாச்சு? இல்லடா, எல்லாரும் இருக்கிறாங்கன்னு பாக்குறேன். என் கையில மட்டும் தனியா கிடைக்கட்டும். ஏன்டா, ஏன் இந்த கொலவெறி? பின்னடா, உங்க குடும்பம் நீங்க சந்தோஷமா இருங்களாம், இவ தனியா போறாளாம். என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தியோ? நம்ம குடும்பம் இவ தனி. இதுக்கு அவளை என்ன பண்ணலாம்? யோசிக்காத, குட்டுன்னு ஓடியே போய் பல்லார்னு ஒரு அரை சாப்பாடு கொடுத்துரு. என்னடா பாக்குற? பலார்னா இல்ல சப்புனான்னு பாக்குறியா? உனக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி கொடுத்துரு. ஒரு ரோஸ்கள் தோலை உரிச்சு போடுவேன். என்ன பண்ணலாம்னு கேட்டா
அவ நம்ம குடும்பத்து மேல உள்ள அக்கறையில பேசுறா. அதுக்கு நீ அவளை பாராட்டணும், அவளை போய் சமாதானப்படுத்தணும், அந்த மாதிரி எதையாவது சொல்லணும். அதை விட்டுட்டு பொலார்னு கொடு, சப்புன்னு கொடுன்னு உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. அட குறுக்கு பிடிச்சவனே, இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சுள்ளையும் அலையணும்? என்ன? ஒன்னும் இல்லப்பா, நீ என்ன பேசினாலும் உன்னை தடவி கொடுத்துட்டே பேசணும். சீச்சி, தடவலாம் வேண்டாம். அப்பா போலீஸ்காரன் அப்படியே நடிப்பான். இவனே திட்டிக்குவானா, இவனே கொஞ்சிக்குவானா? உட நம்ம போகவே கூடாது. நடத்துடா நடத்து. உனக்கும் வேணிக்கும் நடுவுலையும் நாரதர் வேலையை பாக்குறேன். என்னடா என்னைய பாக்குற? வேணிய சமாதானப்படுத்த ஏதாவது ஒண்ணு சொல்லு. என்ன? நல்லாருடா நல்லாரு. ஓ உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. ஓ அழுக வேற செய்யறா. அப்போ போய் கண்ணீரை வேணா தொடச்சு விடு. தொடச்சிட வேண்டாம், அம்மா அத்தை அப்பா எல்லாம் நிக்கிறாங்க. போய் சாரிதான். இவன் கோபமா பார்க்கல, ஒரு வேகமா தான் பார்த்துட்டு இருக்கான். இனி அந்த பக்கம் கடைய போடக்கூடாது. என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் வெளியே நின்னுட்டு? வேணி என்னமா என்ன அழுகுற? மாமா சாரி மாமா. சாரியா? எதுக்குமா? நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என்ன வீட்டை விட்டு போறியா? ஏமா என்னாச்சு? வீட்டை விட்டு போறேன் மாமா. அத சரத்து. ஆமா திட்டுங்க, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். திட்டுங்க. ரத்னப்பா என்னடோ என்ன பிள்ளையோட வச்சிட்டு இருக்க? ஐயோ அப்பா ஒட்டிச்சு தோட உரிச்சிருவேன். என்னடா பொண்ணு எதுக்கு வெளியே போறேன்னு சொல்லிட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்ல ரத்னப்பா. ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு இல்லாம எதுக்குடா அழுகுறா? ஐயோ சண்டையில ஒண்ணு இல்ல மாமா. இந்த படுவா ராஸ்கல் இது நைட்டு, அதுவும் யாருக்கும் தெரியாம எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் என்னைய தனியா மாடி கூட்டிட்டு போய் பேசிருக்கான் மாமா. பாவி கொலகாரம், ஏன்டா அப்படி பண்ற? சும்மா ரத்ன மாமா என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஒளிவு கட்டவனே, அவர் என்ன சொல்றாருன்னு பாக்குறதுக்காக என்ன இதுக்கட போட்டு விடுற? ஐயா அந்த பிள்ளை மட்டும் கதறிக்கிட்டு நிக்கிறா, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு. பார்ப்பார் வைஸ்வத்த வேதவழி பெரியமா எல்லாம் என்னமா அழுகுறா, என்னமா பேசுறான்னு ரசிச்சு என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அவ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு யாராவது ஃபீல் பண்றாங்களா? இதுக்கெல்லாம் மூல காரணம் வைரமாமா. அவர் முகத்தையே பாரு, எவ்வளவு பிரைட்டா வேணி பேசுறத கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காருன்னு. சந்தோஷமா பின்ன வருத்தமா? என்னடா நடக்குது? ஒரு சண்டைனா அதுல ஒரு விறுவிறுப்பு வேணும், ஒரு கலகலப்பு வேணும். அப்படியே தாறு மாறு தக்காளி சோறு மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள சண்டைனா ஒரு ஆள் அழுகிறத பார்த்து எல்லாம் பெருமைப்பட்டு சிரிக்கிறீங்க. அதான் உன்னை கோர்த்து விட்டுருக்கேன். இப்ப பாரு பத்திக்கிட்டு எரியும். சரத்து சண்டைனா எப்படின்னு இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஏண்டோ நைட் ஏதாவது ஆகாத படத்தை பார்த்துட்டு தூங்குனியா? ஆகாத படமா? இல்லடா ஆக்சன் படம் பார்த்தேன். குறுக்கு பிடிச்சவனே, அந்த டைலாக்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்கியா? கொஞ்சம் பாதிச்சிச்சு, வந்தாலும் வந்திருக்கோம். ஓ சரத்து. ஐயோ பத்திக்குச்சு பத்திக்குச்சு பத்திக்குச்சு. வேண்டாம், செருப்பு பிஞ்சிருச்சு நான் பாடுவேன். மாமா நீங்க ஆரம்பிங்க மாமா. இந்த படுவா ராஸ்கலை என்னன்னு கேளுங்க. சரத்து என்னடா? அப்பா அது வந்து தனியா கூட்டிட்டு போய் பேசுனியா? ஆமாப்பா, அது வந்து ஒளிவு இருக்காடா. அப்படி பாடு. நாட்டாம களம் இறங்கிட்டாருல. ஏய் ஏண்டா என்ன அறிவுல இருக்க நீ? ரத்னப்பா நிறுத்துடா. என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ ரத்னப்பா இவன் சும்மா. இனி பேசுறதா இருந்தா வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசு. அது என்ன நைட்டு மாடிக்கு கொசு என்னமா கடிக்குது தெரியுமா? கொசு கடிக்குதா? என்னடா ஒன்னு அடிப்பாருன்னு பார்த்தா கொசு கடிக்குதுங்கிறாரு. ஐயோ சிறும்புறானே, இதுலயே எனக்கு ஆப்பா. என்னடா புரியுதா? புரியுது ரத்னப்பா. அந்த பிள்ளைதான் உனக்குன்னு கல்யாணம் பேசியாச்சு. அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காதீங்க பேசிக்காதீங்க அதெல்லாம் நான் சொல்லிக்க மாட்டேன். அது மாதிரி என் பிள்ளைங்க மேல எனக்கு நம்பிக்கையே இருக்கு. இனி பேசணும்னு அதுவும் யாருக்கும் தெரியாம பேசணும்லாம் நினைக்காத. ஆமா ஆமா, சும்மா ஹால்ல கூட உட்காந்து பேசு, நாங்களும் சுத்தி உட்காந்து கேட்டுக்குவோம். டேய் ஜீவா. கேட்கல மாமா. கேட்காத, புரிஞ்சுதாரா சரத்து? சரிங்கப்பா. சரியா? நோ நாட்டாம தீர்ப்பா மாத்தி சொல்லு. ஐயோ என்ன திடீர்னு ரெண்டு பேருமே முறைக்கிறாங்க. ஐயோ வைரமாமா உங்களை சொல்லல, அந்த நாட்டாம. டேய் சரி அவரையும் சொல்லல. ஜீவா பேசலாமாமா. வேணி. ரத்ன மாமா. என்னமா நீ அழுதுகிட்டு கண்ணை கசக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிக்கிட்டு? இந்த வீட்டுக்கு வாழ வந்த புள்ள நீ எப்பவும் வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத. நம்ம வீட்டுக்கு வந்த மருமக எல்லாமே மகாலட்சுமிமா. எப்பவும் நம்ம வீட்டை விட்டு போக கூடாது, புரியுதா? மாமா அது வந்து வேணி. மாமா. ஐயோ சாரிடா கண்ணு, நைட்டு திடீர்னு உங்களை பார்த்ததும் சடார்னு கோபம் வந்து படபடன்னு பேசிட்டேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ பிள்ளைங்க அதுக்காட்டு நின்று பேசிட்டு தானே இருந்தது. அதுவும் நம்ம பிள்ளைகளை நாமளே சந்தேகப்பட்டு இப்படி திட்டலாமான்னு மனசே சரியில்லடா கண்ணு. நைட்டு ஃபுல்லா தூக்கம் கூட இல்ல. ஆமா ஆமா மாமா, கண்ணை உத்து பாரு செவந்திருக்கும். மாமா மாமா நல்லா செவந்திருக்கு மாமா.
நீங்க சொல்றது கரெக்ட் தான், தூங்கல போல. ஏய் பேசாம இருடா. சரிங்க மாமா, கண்டினியூ பண்ணுங்க. ம் காலையில எழுந்ததும் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு உன்னையும் சரத்தையும் கூப்பிட்டு பேசுவோம், சாரி கேட்போம் தான் நினைச்சேன். அதுங்களும் என்னன்னா வீட்டை விட்டு வெளியே போறேன்னு வந்து நிக்கிற. அப்படிலாம் பேசாதடா. மாமா தான் அவசரப்பட்டு பேசிட்டேன். மாமா சாரிமா. ஏ மாமா சாரி எல்லாம் சொல்லாதீங்க. ஆமா ஆமா, 2 பூரி செட்னா வாங்கி கொடுங்க. ஏய் இல்ல மாமா, அழுகுற பிள்ளை சிரிக்கும் அதான். நீ பேசாம இரு, நான் சிரிக்க வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, கண்டினியூ கண்டினியூ. நம்ம பிள்ளைங்க மேல நாமளே சந்தேகப்படலாமா? ஆமாதான், கொஞ்சம் அவசர புத்தி முட்டாள்தனமான வேலை பார்த்துட்டேன். அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. வேணி மாமா வயல சொல்றது சரிதான். உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒளிஞ்சு மறைஞ்சு பேசாம எப்ப பேச போறீங்க? ஆமா ஆமா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஏய் சரிங்க மாமா. அதனால சும்மா ஃப்ரீயா விடு. அதுவும் நீ அழுதுகிட்டே பேசுறத பார்த்தா குழந்தை மாதிரியே தெரியுதுமா. சிரிப்பு தான் வருது. அழாதமா. சரிங்க மாமா. மாமா என் மேல கோபம் இல்லையா? ம்ஹும். அதான் சிரிப்பு வருதுன்னு சொன்னாரு. என்னம்மா அழுதுகிட்டே பாக்குற? அது ஒண்ணு இல்ல, நீ ஒரு காமெடி பீஸ்ன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். ஏய் திறக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் மாமா. வாய கண்ட்ரோல் பண்ண முடியல. இரு, இதுக்காகவே ஒரு பூட்டு தயாரிச்சு பூட்டி போடுறேன். முடிஞ்சா செய்டா, யார்கிட்டயும் திட்டு வாங்காமாவது இருப்பேன். சிரிக்கிற? இடேய் பாரு, அழும்போது கூட ரொம்ப அழகா இருக்காளா? ஆமாண்டா. அப்பா சொன்ன மாதிரி அப்படியே கண்ணுக்கு குழந்தை மாதிரியே தெரியுறா. கூட்டி கொண்டு போய் ஸ்கூல்ல விடு. நான் செஞ்சிருவேன், அவ தான் படிக்க மாட்டா. போய் வைத்தியம் முத்திருச்சு. யா உருப்படும் தேவையே இல்லாத இந்த பஞ்சாயத்து. ஏதோ சத்தம் கேக்குதேன்னு குடுக்குன்னு ஓடி வந்தா, இங்க என்ன எல்லாரும் பாசத்துல சொர குறைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி இந்த வீட்டுல சத்தம் கேக்குது சண்டை நினைச்சலாம் ஓடி வரக்கூடாது. சீக்கிரத்துல நாரதர் வேலையை பார்த்து வைஷாத்த கேட்ட மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சரி சரி, எல்லா மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சுல. மாடி வேணி கண்ணத்தோடமா, உன்னும் குடும்பத்துல பாக்கி ஆளுக நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து உன் அழுகையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே நின்ற போறாங்க. தொடமா கண்ணீர. சரி ஜீவானா. இதுக்கு ஒன்னும் குறையில. டேய் சரத்து, வேணிய கூட்டிட்டு போ. இதுக்கு எதுக்கு திட்டணுமா? சாரிடா, நேத்து டக்குன்னு ஒரு கோபத்துல அப்படியே அவசரப்பட்டு திட்டிட்டேன். ஐயோ வைரப்பா, அது எனக்கு நல்லாவே புரிச்சது. வேணிதான் புரியாம அவ புரியாம இருக்கிறத விட நம்ம யாரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாடா. ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல? ஆமா வைரப்பா. சரி புள்ளைய உள்ள கூட்டிட்டு போ. வேணி அழாதமா, உள்ள போ. சரிங்க மாமா. வைஷ்வத்த சாலாத்த. ஐயோ சிரிக்க தாண்டி தோணுது. காலங்கத்திலே யாரையும் வேலை பார்க்க விடாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. வாடி உள்ள. சரிங்க அத்தை. அடி வா, திரும்ப கவனிச்சுக்கிறேன்.